காலையில இருந்து எல்லாம் லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்து கூட எல்லாம் போயிட்டாங்க. நாங்க வந்து வெயிட் பண்ணி சார பாக்கலாம். நீதி கொடுக்கணும் ஆசை எனக்கு. அவருக்காச்சும் வேண்டிட்டு வீடியோ கூட பிடிச்சிருக்கு. ஓட்டு போடும்போது அவர் தான் வரணும்னு வேண்டிக்கிட்டேன். ப்ளீஸ் எனக்காச்சும் ஹெல்ப் பண்ணு. விஜய் சார் என்ன பாருங்க சார் ப்ளீஸ் சார். பேசணும், உங்ககிட்ட பேசணும். எனக்காச்சும் பேசணும் சார் ப்ளீஸ் சார். எனக்கு படிக்க தெரியாது. நான் நெட்கொண்டு நின்று வந்திருக்கேன் 3 நாள் நினச்சி. இப்போதான் எனக்கு இது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் இது பண்ணுங்க ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு இது பண்ணுங்க. விஜய் பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். பாப்பா வந்து 12th எக்ஸாம் எழுதிருக்கு. 12th மார்க் வந்து 537 மார்க் எடுத்திருக்கு. இப்போ தங்குறதுக்கு இடம் கிடையாது, எது இல்லை. எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. விஜய் சாருக்கு இது கொடுக்கலான்னு வந்தா சார்கிட்ட பேசலன்னு 3 நாள் நினச்சி வர. யாரும் வந்து என்ன பார்க்கணும். எனக்கு எப்படி பேசணும்னு தெரியல. நெற்கொன்ற சக்தி நகர்ல நினைச்சு வரேன் சார். நான் எனக்கு உடம்பு சரியில்லை. விஜய் சார்கிட்ட பேசவே ஒன்றும் இல்லை சார். எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை. அவர் சொன்னார் அம்மாவுக்கு வாடகை கொடுக்கணும்னா கூட அவங்க வந்து சாமான் எடுத்து மாடியில் வச்சுக்கோன்னாங்க. பாப்பா வராங்க. தங்கறதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு கூட அம்மா உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்றேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா கொடுக்குறாங்க சாப்பாடு. ஒன்று பார்க்கணும், சாருக்கிட்ட கேட்கணும். ஏதோ ஒன்று எனக்கு வேலை வாங்கி கொடுத்து கேட்டு யாரும் ஹெல்ப் பண்ணல சார். அவங்க இருக்கும்போது எழுதி போட்டேன். 1000 ரூபாய் கூட வரல, எதுவுமே வரல சார். எனக்கு தளபதியை பார்க்கணும்னு வந்தேன், பார்க்க முடியல. செங்கோட்டை சாரை மட்டும் பார்த்தேன். அவரை பார்க்கணும் ஒரு தடவை. நாங்க பார்க்கணும், அது வேற ஆசை ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நீங்க எப்படி விஜயோட ரசிகரா இருந்து இன்னைக்கு அவர் முதல் படத்துல இருந்து அவரோட ரசிகர் பார்க்கணும் அவரு. நான் ஒரு வாரம் இங்க தங்கி இருக்கிறேன். உடம்புக்கு முடியும், அதோட பார்க்க முடியல. எப்படியாவது பார்க்கணும் ஒரு தடவை அவரை. கரூர்ல நான் பார்க்கணும். அங்கேயும் எனக்கு ரொம்ப அடிதான். ரொம்ப உடம்புக்கு முடியாம தப்ப அவர் வந்து பார்க்க வந்திருக்கேன். எப்படியாவது பார்க்கணும். அதுக்கு ஒரு ஹெல்ப் அவர் பண்ணணும். அவர் பார்க்கணும் என்னைய. வேற எதுவும் ஆசை இல்லை. என் பையனும் நானும் வந்திருக்கிறோம். எத்தனை நாளா வந்து தங்கி இருக்கீங்க? ஒரு வாரமா தங்கி இருக்கிறோம். தினசரி வந்து தலைமைச் செயலகத்துல பாக்குறீங்களா? வெளியே பாக்குறோம், உள்ள பார்க்க முடியல. அதனால எப்படியாவது பார்த்துட்டு போலான்னு இருக்கிறோம். அவர் பார்த்தாருன்னா பார்க்கணும். வேற எதுவும் ஆசை இல்லை. அவர் ரசிக பார்க்க வந்திருக்கிறேன். நிறைய எங்களுக்கு எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் மெசேஜ் எல்லாம் வந்துச்சு அவரை பார்க்கும்போது. அதெல்லாம் தாங்கிக்கிட்டோம். அவர் வந்துட்டாரு, மக்களுக்கு நல்லது செய்யட்டும். வேற ஆசை எதுவும் இல்லை. அதுதான் விஜய் அவர்களே பேசும்போது முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, மத்தெல்லாம் கட்சி தலைவர் தான் திட்டுவாங்க, எங்க கட்சியில எங்களை திட்டுனாங்க எல்லாரும். கமாண்ட்ல வந்து நாங்க விஜய் பத்தி பேசும்போது ஏதாவது போட்டோம்னா கெட்ட கெட்ட வார்த்தை அசிங்க அசிங்கமா எங்களை எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இன்னும் பேச்சுட்டு இல்லை, எனக்கெல்லாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. விஜய் என்னையும் கூட சேர்த்து வச்சு கூட பேசுனாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவர் ஜெயிச்சுட்டாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும். அவரை ஒரே ஒரு தடவை கடைசியா பார்க்கணும். வேற ஆசை எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ஆமா, ஒரு வாரமா நான் சென்ட்ரல்ல ரூம் போட்டு தங்கி இருக்கிறேன். ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்ல. அவரை எப்படியாவது பார்க்கணும்னு இருக்கிறேன். அமைச்சர்கள் யார பாத்திருக்கீங்க? செங்கோட்டை சார் மட்டும் கோபின்றனால அவரை பார்த்தனாங்க. வேற யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. இவர் பார்த்தாருன்னா விஜய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வேற எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. எந்த இதுவுமே எனக்கு வேண்டாம். எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் டிஎம்கேன்றதுனால எங்களுக்குள்ள பிரச்சனை. அவர் வேற கட்சி. அதனால வந்து ஓட்டு போட சொல்லி டிஎம்கே சொன்னாரு. நாங்க போடல. என் பையனும் நானும் தனியா தான் இருக்கோம் 10 வருஷமா. ஆமா, அவர் டிஎம்கே. நாங்க வந்து முதல்ல வந்து அம்மா கட்சியில இருந்தோம். அப்புறம் இப்ப விஜய் இருந்தனால ஓட்டு போட சொன்னாரு. நாங்க போடலன்றனால எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. கோயில்பட்டில இருந்து வரோம். நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து 90ஸ்ல இருந்து நாங்க வந்து எல்லாருமே விஜய் ஃபேமிலி தான். ஆனா இப்போ வந்து நாங்க டிவிகே ஃபேமிலி. சரியா, அது வந்து சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. விஜய் ஃபேனா நான் சொல்றதுன்னா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, தூத்துக்குடி கோயில்பட்டி. எத்தனை நாள் இருக்கீங்க? எப்படி வந்தீங்க? நாங்க ஒரு 3 நாள் அங்கதான் இருக்கோம். ஒரு வாரம் ட்ரிப் நாங்க பிளான் போட்டோம் சென்னையில. சரின்ட்டு அதை முடிச்சுட்டு விஜய் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து இன்னைக்கு நிறைவேறிச்சு. ஆனா கூட கொஞ்சம் போட்டோ தான் எடுக்க முடியல. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் சீக்கிரமா நடந்துரும். அடிக்கடி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வந்துருவாங்க. நாங்களும் போட்டோ எடுப்போம், இருப்போம். தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இப்பதான் இல்ல வந்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். முதலமைச்சரா அவரை பாக்குறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ நிரந்தர முதல்வர் அவர் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம்.
இந்த ஒரு 10 நாட்களா முதலமைச்சரோட அறிவிப்புகள் செயல்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கு? 8 மணி நேரம் அவன் உள்ள இருக்காரு தலைமைச் செயலர். அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா வருஷமும் போகும், நல்லா போயிட்டு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை.